வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல நடிகை 36 வயதில் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. இவங்களுடைய மரணம் உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க, யார் அந்த நடிகை, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு அவங்கள பற்றி மருத்துவ அறிக்கை சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல ஹாலிவுட் நடிகை 36 வயதில் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. பிரசவத்திற்கு பிந்தைய மன அழுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுவதாக செய்திகள் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹாலிவுட் நடிகை ஹெய்டன் பனட்டியன் உயிரிழப்பு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவங்களுடைய வயது 36. அவருடைய மரணத்திற்கு காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படல. அவங்களுடைய கடைசி வரை மன உறுதியுடன் இருந்ததாக அவருடைய குடும்பத்தினர்கள் அறிவித்திருக்கிறாங்க. தனது குழந்தை பருவத்திலேயே விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக நடிகையானாங்க ஹெய்டன். 2006, 2010 ஆண்டு ஒளிபரப்பான ஹீரோஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் கிளேர் பென்னட் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் சர்வதேச அளவில் புகழ் பெற்றாங்க. நாஸ்வில்லி தொடரில் ஜூலியட் பார்ன்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்ததற்காக இருமுறை கோல்டன் குளோப் விருதுகளையும் தேர்வானாங்க. ரிமெம்பர் தி லைட்டன், ஜாஸ்பிரின்ஸ், ஸ்க்ரீம் 6 போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 2009 முதல் 2018 வரை விளாடிசிமா கிளீட் என்ற குத்துச்சண்டை வீரருடன் உறவில் இருந்ததாக அவங்களுக்கு 2014 ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது. அப்போது பிரசவத்திற்கு பிந்தைய மன அழுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிலிருந்து விடுபட மது பழக்கத்திற்கு அடிமையானதை அவங்க பின்னாட்களில் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டாங்க. மது பழக்கம் இருந்து மீள்வதான சிகிச்சை எடுத்துக்கொண்ட தனது மகனை 2018 துணைவர் விளாடி கிளீட்மோ ஒப்படைத்தார். தனது வாழ்க்கை போராட்டங்கள், மனநல பாதிப்புகள், அதிலிருந்து மீண்டு வந்த அனுபவங்கள் பற்றி தீஸ் மீ ரெக்கானி என்ற பெயரில் சுயசரிதை நூலாக எழுதி வெளியிட்டாங்க. அவருடைய திடீர் மறைவு ஹாலிவுட் திரையுலகம் மற்றும் ரசிகரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.